ஹலோ வைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அடிக்கிறார். எனக்கு இந்த மேக்பி பவுடரை பற்றின டீச்சர் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் விஷயம் என்ன, இதோட சிக்ஸ் வந்து நான் காட்ட போகிறேன். கொஞ்ச நாளுக்கு மட்டும் ஒரு 2 முட்டை விட்டுருந்துச்சுல, அதை வந்து ஒரு சாதா பழம் வந்து மாற்றி வச்சிருந்தேன். அந்த சாதா பழம் வந்து சிக்ஸ் பொறிச்சு நல்லாவே வளர்ந்துருச்சு. இப்போ கூட அந்த சிக்ஸை தான் எட்டி பார்த்துட்டு இருக்கு. இந்த 2 சிக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆயிடுச்சு. எந்த ஒரு மிஸ் மார்க்கிங்கும் இப்போ வரைக்கும் வரல. அதாவது அதுக்கு பாடிக்கு கீழே வந்து ப்ரௌன் வரணும். அந்த ப்ரௌன் வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அது முதுகில் வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப் தெரியணும். அது வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இன்னும் தலையில் மட்டும் ஒயிட் இன்னும் கொஞ்சம் முடி வளர்ந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும். இன்னொரு சிக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த சிக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளும் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த சிக்கு கூட இது வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதோட டெய்லியே சாண்டில் கலர் வந்து ஒயிட் மிக்ஸாக வந்திருக்கு. பவுட்டிங்லாம் ஒரு 6 களி 7 களி தாண்டினதுக்கப்புறம் தான் நல்லா தெரியும். ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இதை நான் நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா கெட்டதுன்னு எடுத்துக்கிட்டா எனக்கே தெரியல. இந்த பேர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 2 எக் லே பண்ணியிருக்கு. கடந்த 30 நாள் இந்த மாதிரி 3ஆவது தடவை எக் லே பண்ணுது. ஆனால் அந்த 3 தடவையுமே இந்த எக் வந்து கரெக்டாக வந்து அடகாக்கல. ஃபர்ஸ்ட் 2 டைம் வந்து அந்த டைம் நான் வந்து நார்மல் புறாங்க எக் லே பண்ணியிருந்தனால அந்த 2 எக்கையும் வந்து மாற்றி வச்சுட்டேன். ஆனால் இந்த தடவை வந்து எனக்கு இந்த டைமில் எந்த ஒரு புறாவும் முட்டையும் விடல. அதனால் இந்த முட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஐடியா இருக்குது, அது வந்து சக்ஸஸ் ஆகுங்கிறது தெரியல. அது சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் கட்டுறேன். இந்த ப்ரோ எப்படி அதோட முட்டையை அடகாக்கலாம்னு உங்களுக்கு தான் டென்ஷன் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.